என்னம்மா எங்கேயும் மழை பெய்யற மாதிரி இல்ல? இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியலையேக்கா. இங்க மழை காத்து அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க மழை வரும்னு நினைக்கிறேன். நீ நல்லா பாரு, அங்க பாரு. எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையேக்கா. அப்படியா? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. பாவம், உனக்குதான் எப்பவுமே கஷ்டம் இல்ல வெண்ணிலா. எப்ப பார்த்தாலும் இந்த கிச்சனுக்குள்ளேயே கிடக்குற. இந்த இடத்துல ஒரு ஃபேன் போட்டா நல்லா இருக்கும்ல? பேன் போட்டா அடுப்பு எப்படிக்கா எரியும்? ஆமால, இது எனக்கு தோணவே இல்ல பாரு. உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாம போயிட்டோலே வெண்ணிலா. ரொம்ப கவலையா இருக்கு வெண்ணிலா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. ஏ ஸ்வேதா, இவன் ஏண்டி இப்படி கத்துறான்? அறிவில்லை அவளுக்கு? போய் என்னன்னு பார்ப்போம். ஏ ஸ்வேதா. ஏ அக்ஷயா, எதுக்கடி கத்துற? முதல்ல ஸ்வேதா வேட்டி பார்க்க சொல்லு. என்ன? எனக்கு ஒட்டியானம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ ஸ்வேதாக்கா, என்னாச்சு? எந்திரிங்க. எனக்காச்சு? ஐயோ ஒண்ணும் பண்ணலையே. என்கிட்ட இருந்த தாலி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? தலைவலின்னு சொல்லிட்டு வந்து தாலியை திருடிட்டீங்களா? அதான் ஆண்டவனே பார்த்து கீழே விழ வச்சிருக்கோம். எப்படியோ என்கிட்டயே திரும்ப வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதாக்கா. ஸ்வேதாவோட கை வெண்ணிலா கால தொட்டு கும்பிடுது. ஸ்வேதா 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 கை வெண்ணிலா கால தொட்டு கும்பிடுது. வெண்ணிலா ஹலோ ஸ்வேதா மேடம், நான் சொன்னேன்ல இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்களை வெண்ணிலா கால விளை வைக்கிறேன்னு.
விளைவிச்சிட்டேன். நீங்க திருடிக்கிட்டு வர சொன்ன தாலிய உங்க கையிலேயே குடுக்க வச்சிட்டேன் பாத்தீங்களா? அதே மாதிரி முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்க எங்கிட்ட விட்ட சவாலுக்கு சமாதி கட்டி முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த அண்ணாமலை சொல்றான், இந்த அண்ணாமலை செய்யறான். என்ன நீங்க சொன்னபடி உங்க 2 குடும்பத்தோட விவரத்தை எழுதியிருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க, படிச்சுடுறேன். படிங்க. சுபமஸ்து. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஹாரி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி 14/6/2019 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30க்குள் சுப லக்னத்தில் திருவளர் செல்வன் கௌதமிற்கும் திருவளர் செல்வி ஜனனிக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யப்படுகிறது. சுபமஸ்து. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஹாரி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி 14/6/2019 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மதியம் 12:30 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் சுப வேளையில் திருவளர் செல்வன் முத்தரசனுக்கும் திருவளர் செல்வி ஸ்வேதாவிற்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. ரெண்டு தாம்பாள தட்டியும் கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறப்போ பகவான் சன்னதியில வச்சு பூஜை பண்ணி நன்னா வேண்டிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிங்க. சரிங்க சாமி. ஸ்வேதா, அந்த தட்டை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைமா. சரிங்க அத்தை. வெண்ணிலா, நீ ஜனனி கௌதம் முகூர்த்த ஓலைய கொண்டு போய் சாமி ரூம்ல வைமா. என்னங்க இது? வெண்ணிலாவை கொண்டு போய் வைக்க சொல்றீங்க? ஏன் சம்பந்தியம்மா, அதுக்கு என்ன, வைக்கலாமே. இல்ல திடீர்னு சொல்றீங்களேன்னு புரியாம கேட்டேன். நந்தினி இங்க இல்ல. மாப்பிள்ளையும் நந்தினியும் வேலை விஷயமா அவசரமா வெளியே போயிருக்காங்க. நம்ம வெண்ணிலா ஜனனிக்கும் கௌதமுக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பண்றா. என் மகளா கௌதமுக்கு அக்காவா ஒரு அக்கா ஸ்தானத்துலதான் வெண்ணிலாவை எடுத்துட்டு போய் வைக்க சொன்ன. ஏன் சம்பந்தியம்மா, இதுல ஏதோ தப்பு இல்லையே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, உங்க விருப்பப்படியே கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. ஸ்வேதா, நீ கொண்டு போய் வைமா.
என்ன காரியம் பண்ண? உனக்கு அறிவில்ல? இல்ல அத்தை, திடீர்னு ஏதோ கொஞ்சம் கால் தடுமாறிடுச்சு. அதான் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. பாத்தீங்களா, அவகிட்ட குடுக்கறப்பவே வெண்ணிலா கிட்ட இந்த வேலையை எதுக்கு குடுக்கறீங்கன்னு கேட்டேன். நீங்க தான் என் பொண்ணு அது இதுன்னு பேசுனீங்க. பொண்ணு மாதிரி நீங்க நினைக்கலாம், அவ நினைச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா? இப்ப பாருங்க, அபசகுணமா. என்ன சம்பந்தியம்மா நீங்க? அண்ணி அழாதீங்க அண்ணி. அண்ணி வருத்தப்படாதீங்க அண்ணி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏய் ஜனனி, பேசாம இரு. அவ கீழே தட்டை போட்டுட்டு இருக்கா, அவளை திட்டிக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு இல்லன்னா என்ன அர்த்தம்? அபசகுணம் மாதிரி நடந்திருக்கு, அதுவும் உன் கல்யாண விஷயம். ஒரு அம்மாவா நான் பதறேன். உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் வெண்ணிலா, முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை. வேணும்னு இத பண்ணல, ஆனா அத்தை நான் வேணும்னு பண்ணதான் நினைக்கிறாங்க. இது அபசகுணமா மாறி ஜனனியோட கல்யாணத்துல எந்த தடையும் வந்துடக்கூடாது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அவங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். அத்தை, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஸ்வேதா எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொன்ன வாயெல்லாம் இப்ப வாயடிச்சு போய் நிக்குது. அது சரிம்மா, அந்த முகூர்த்த போல இருந்த தாம்பாள தட்டை அவ கையால எடுத்து கொண்டு போயில வைக்க சொன்னாங்க. கடைசியில ஜனனிக்கு தானே அது பிரச்சனை. இத சொன்னா இந்த ஜனனி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு வர கோவத்துக்கு அந்த வெண்ணிலாவ. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஏற்கனவே நாம ஒண்ணு பண்ணியாச்சு. என்ன சொல்ற ஸ்வேதா? ஆமா அத்தை, அவளால இப்ப எந்த முடிவையும் சுயமா எடுக்க முடியல. முதல்ல மாதிரி எனக்கு தான் மாமா எனக்கு தான் மாமான்னு சொல்ல கூட முடியல அத்தை. இதத்தான் சொல்றேன், இப்போ அவ இருக்கிற பலவீனமான மனநிலைய பயன்படுத்தி ஏதாவது ஒரு பழைய போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடணும் அத்தை. அதான் அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீ இப்ப ரொம்ப சாமர்த்தியமா காயநகத்த ஆரம்பிச்சிட்ட ஸ்வேதா. இது இப்படியே போனா இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அத்தை. அவ தாம்பால தட்டு கொண்டு போய் வச்சா என்ன, ஜனனி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த 2 கல்யாணத்தையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க தைரியமா இருங்க அத்தை, சரியா? ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோமா? டாக்டர் மைக்க ஊசி போட்டு உங்க பையனை படுக்க வச்சிருக்காரு. வந்து வீட்டுக்கு கூட்டு போற வழியை பாருங்க. அவனுக்கு மனநல சரியில்லைன்னு தானே எங்க கொண்டு வந்து விட்டுருக்கோம். இப்படி திடீர்னு சொன்னா நான் அவனை எங்க கூட்டிட்டு போறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. டாக்டர் இப்ப உங்களை உடனே பார்க்கணும்ன்றாரு. சீக்கிரம் வாங்க. சரி, டாக்டர் எத்தனை மணி வரைக்கும் இருப்பாரு? அதெல்லாம் இருப்பாருமா, உடனே கிளம்பி வாங்க. சரி, நான் வந்துடுறேன். அது வரைக்கும் அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அம்மா, உங்க பையனை பத்தி தானே பேசுனீங்க? இல்ல, ஆமா, அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல்மா. இல்லையே,
போன்ல ஏதோ வேற விஷயம் பேசின மாதிரி இருந்துச்சு. நான் முழுசா கேட்டேனே. கேட்டுட்டியா? ஒண்ணுலமா, அவனுக்கு மனநலம் கொஞ்சம் பாதிப்பு. நார்மலா தான் இருப்பான், நல்லா தான் பேசுவான். ஆனா திடீர்னு ஏதாவது பண்ணிடுவான். ஏதோ ஒரு பொண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ண நேர்ல பாக்கணும்னு உளறிக்கிட்டே இருப்பான். இந்த குணா படத்துல வர கமல் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாம்மா. ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு, அது எனக்குன்னு வளர்ந்துருக்குன்னு திடீர்னு உளருவான். எங்களுக்கு என்னன்னே ஒண்ணும் புரியலம்மா. இப்போதான் வெண்ணிலாவை துரத்துறதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வெளியில வந்த உடனே வழி பிறந்துடுச்சு. அம்மா, நான் உங்க கூட வந்து பையனை பார்க்கலாமா? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். டாக்டர் கிட்ட பேசி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கலான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போலாமா? அப்பா, உனக்கு எவ்வளவு நல்ல மனசுமா. டாக்டர் சொல்றது என்ன ஏதுன்னு விளங்காம அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். வாமா போலாம். அம்மா, நான் உங்க கூட வர்றது இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாம். சரிம்மா. நம்ம வெளியில ஒரு இடத்துல சந்திச்சு இது சம்பந்தமா பேசிக்கலாம். சரிம்மா, நான் முன்னாடி கிளம்புறேன், நீ பின்னாடி வா. சரி, அந்த தெருமுனையில வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ம்? ஆ. அவன் நினைச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா? இப்ப பாருங்க, அபசகுணமா. என்ன சம்பந்தியம்மா நீங்க? என்னம்மா நீ காலையிலயும் சாப்பிடலாம், இப்பவும் சாப்பிட மாட்டேங்கிற. இப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன பண்றது? போ, நானும் சாப்பிட மாட்டேன். இங்க பாரு ருத்ரா, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்ப எனக்கு வேண்டாம், நீ போ. அம்மாக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறமா வரேன். நல்லா இருக்கும். பிரியா, அக்ஷயா, நான் அவசரமா வெளியில கிளம்புறேன். எங்க போறேன், எதுக்கு போறேன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். யாராவது கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரியா? ஸ்வேதா, வெண்ணிலா, நான் உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு.